ஈரோடு பெருந்துறையை அடுத்த விஜயமங்கலம் டோல்கேட் அருகே நாளை நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய் பேச இருக்கிறார். இதற்கான 16 ஏக்கர் பரப்பளவில் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை ஈரோட்டில் விஜயமங்கலம் டோல்கேட் அருகே மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியானது பங்கேற்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிற்கான இறுதி இப்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 16 ஏக்கர் பரப்பளவில் விஜய் பங்கேற்க இருக்கும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கிங்க்கு தனியாக கார் பார்க்கிங் மட்டும் 60 ஏக்கர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இருசக்கர வாகனத்திற்கு 20 ஏக்கர் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 30,000 பேர் பங்கேற்கும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் எவ்வாறு நடைபெற்றதோ அதே போன்றுதான் விஜய் பேருந்து பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து தொண்டர்கள் மற்றும் பொது பேசுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் பேருந்து நிற்கும் இடத்திற்கும் முதல் வரிசை இடையில் 3 அடுக்கில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 50 அடி இடைவெளியானது விடப்பட்டு தொண்டர்கள் பொதுமக்கள் யாரும் விஜய் வாகனத்தை நோக்கி பிரச்சார பேருந்து வாகனத்தை நோக்கி நெருங்கி வர முடியாதவாறு இந்த தடுப்புகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமின்றி இந்த தடுப்புகளுக்கு இடையில் காவலர்களும் மற்றும் தனியார் பாதுகாவலர்களும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடவிருக்கிறார்கள். விஜய் பேருந்து நிற்கக்கூடிய இடத்திற்கும் கடைசி பெட்டி இருக்கக்கூடிய இடத்திற்கும் சுமார் 500 அடிக்கு மேல் இடைவெளி இருக்கிறது. அதாவது விஜய் நிற்கக்கூடிய பேருந்து பிரச்சார பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் இருந்துதான் உரையாற்றவிருக்கிறார். அவர் நிற்கும் இடத்திற்கும் கடைசி பெட்டிகள், அதாவது பல்வேறு பெட்டிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இறுதியாக இருக்கக்கூடிய பெட்டிக்கும் இடையில் 500 அடி இடைவெளி இருக்கிறது. இதன் காரணமாக கடைசி பெட்டியில் இருப்பவர்கள் விஜயை நேரடியாக பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். வருபவர்கள் பெரும்பாலும் விஜயை நேரடியாக பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் வருகின்றனர். அவர்கள் விஜயை பார்ப்பது கடினமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்பாடும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு பெட்டியுமே 110 அடி நீளமும் 30 அடி அகலத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெட்டியில் 500 பேர் வரை அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இடவசதி இருந்தாலும் காவல்துறை ஏற்கனவே நிபந்தனை விதித்திருந்தது. ஒரு பெட்டிக்கு 80% அளவுதான், அதாவது அது இருக்கக்கூடிய அளவிலிருந்து 80% அளவில் தான் ஆட்கள் நிரப்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் ஏற்பாடுகள் 30 பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாகவும் சில பெட்டிகள் குறைவான வடிவில் அமைக்கப்பட்டு வருகிறது. முன்புறத்தில் மட்டும் 4 பிரதான வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழிகளில் மட்டுமே தொண்டர்கள் உள்ளே வர முடியும். ஒவ்வொரு வழியிலும் வரிசையில் நின்று உள்ளே செல்லக்கூடிய வகையில் 7,500 பேர் உள்ளே அனுமதிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். பார்க்கிங் பகுதியிலிருந்து அந்த முன்புற பகுதிக்கு நேரடியாக அதன் பிறகு உள்ளே அதன் பிறகுதான் ஒவ்வொரு பெட்டியும் தனித்தனியாக அனுப்பப்படுவார்கள். ஒரு பெட்டி நிரம்பிய பிறகுதான் அடுத்தடுத்த பெட்டிகளில் ஆட்கள் நிரப்பப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி விஜய் வரக்கூடிய வழி தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வரும் வழியில் தொண்டர்கள் யாரும் உள்நுழைந்து விட முடியாதவாறு தகடுகள் கொண்டு வேலி போன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.